எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இப்போ சோசியல் மீடியாக்களில் மிகப்பெரும் அளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம், தளபதி விஜய் மனைவி சங்கீதா டைவர்ஸை குறித்து த்ரிஷா அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம முதல்ல தெரிந்து கொண்டு, இரண்டாவது என்ன விஷயம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் குறித்தும் த்ரிஷா அவர்களை குறித்தும் ஒரு முக்கியமான விஷயம் தற்போது வெளியாகியிருக்கு. இது மிகப்பெரும் அளவுக்கு அதிர்வலைகளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம இரண்டாவதாக தெரிந்து கொண்டு, நம்ம கடைசியாக என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ தளபதி விஜய் அவர்களை குறித்தும் த்ரிஷா அவர்களை குறித்தும் நம்ம எல்லாரையுமே அதிர வைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நியூஸ் வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகம் முழுக்கவே இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மற்றும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய டைவர்ஸ் குறித்து தான் ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் இப்படி குடும்ப வாழ்க்கையில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிற பொழுது, இவங்களுடைய இந்த டைவர்ஸ் நியூஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய வச்சுருக்கு. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் சரியாக எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி எப்படி வெளியே வந்துச்சு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியும் இருக்குது. ஆனால் இதற்கான விடையும் தற்போது வெளியாகி இருக்குது. எப்படி சரியாக எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி இந்த ஒரு குறிப்பிட்ட நியூஸ் இவ்வளோ பெரிய பூதாகரமாக கிளம்புனுச்சு அப்படிங்கிறதுக்கான விடையும் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக டைவர்ஸுக்கு ஒருத்தர் மனு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனு பற்றின எந்த ஒரு தகவலுமே வெளியே வரவே வராது. ஒரு சின்னதாக கூட வெளியே வராது. ஆனால் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸுடைய மனு அதோடைய ஃபோட்டோ, முழு டீட்டெயில்ஸ், பல பக்கங்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக நடந்தது கிடையாது. ஏன்னா சட்டப்படியே இப்படி வெளியே வருது அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றம். ஆனால் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய இந்த டைவர்ஸ் மனு அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கு அப்படின்னா, இதற்கு பின்னாடியும் ஒரு சதி இருக்குது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. இது எப்படி சரியாக எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி வெளியே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குறித்து சவுக்கு சங்கர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக எலெக்ஷனுக்கு ஒரு 30 நாட்களுக்கு முன்னாடி இருக்கும்போது தளபதி விஜய் அவர்களை சைக்காலஜிக்கல் ரீதியாக அடிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இந்த ஆளும் தரப்பினர் திட்டம் போட்டிருக்கிறாங்க. அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி பண்ணிட்டாங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அதையும் தாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரி சரியாக எலெக்ஷனுக்கு 30 நாட்கள் முன்னாடி தளபதி விஜய் அவர்களுடைய டைவர்ஸ் மனைவி சங்கீதா அவர்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண டைவர்ஸ் மனு இப்போ வெளியாகி மிகப்பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிளம்பி இருந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் பக்கம்தான் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே இன்னுமே பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இன்னுமே உறுதியாக நின்றுட்டுருக்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த தமிழக மக்களுமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படாதா? 75 வருட திராவிட ஆட்சியிலிருந்து மீண்டு நமக்கு ஒரு புதிய ஒரு ஆட்சி கிடைக்காதா? தமிழர்கள் ஆளக்கூடிய ஒரு ஆட்சி கிடைக்காதா? அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய கனவாக இருக்குது. அப்படிப்பட்ட கனவை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்துல தான் தமிழர் விஜய் அவர்கள் வந்திருந்தார். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அவர் மேலே இவ்வளோ பெரிய அவதூறுகளும் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இப்படிலாம் இருக்கிறப்ப இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தமிழக மக்கள் கொஞ்சம் கூட விலகாமல் தளபதி விஜய் அவர்கள் கூட இன்னுமே நின்றுருக்கிறது தான் இப்படிப்பட்ட ஒரு பூதாகரத்தை கிளப்பின அந்த குறிப்பிட்ட தரப்பினருக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இந்த ஒரு விவாகரத்து குறித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்து பல பேர் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக தளபதி விஜயுடைய வீட்டு வாட்ச்மேன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணன் அவர்கள் அரசியலுக்கு வரத்திற்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்களும் மனைவி சங்கீதா அவர்களும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. அவர் எப்போ அரசியலுக்கு போனாரோ அதிலிருந்து அவரால் அதிகப்படியான டைம் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஒருவேளை இது கூட டைவர்ஸுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் என்ன பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள், அதாவது மேடம் அவர்களுக்கு எப்பயுமே தளபதி விஜய் அவர்கள் பக்கத்திலே கூடியே இருக்கணும். அப்படி இல்லாததுனால தான் இன்றைக்கி அவங்க ரொம்பவே ஆத்திரம் அடைஞ்சிருக்கிறாங்க. கடந்த 4 வருட காலங்களாக எப்போ தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு போனாரோ அப்போ இருந்து தளபதி விஜய் அவர்கள் அம்மா மேடம் கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. ஒருவேளை அதனால் கூட காரணமாக இருக்கலாம் தளபதி விஜய் அவர்கள் மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
எது எப்படி இருந்தாலும் நேயர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த சோசியல் மீடியாக்களுமே இப்போ மிக பெருமளவுக்கு கோவத்தில் இருக்கிறது யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் மேலே தான் மொத்த சோசியல் மீடியாக்களுமே கோவத்தில் இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வராமல் இருந்திருந்தால், தளபதி விஜயும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்கல்ல. இவங்க குறுக்கில் வந்ததுனால தான் தளபதி விஜய் மற்றும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சு அப்படின்னு சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே த்ரிஷா அவர்கள் மேலே மிக பெருமளவுக்கு கோவத்தில் இருக்கிறாங்க. த்ரிஷா அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் அடிக்கடி சேர்ந்திருந்த ஃபோட்டோஸ்கள்லாம் எல்லாத்தையுமே இப்போ வெளியிட்டுட்டு மிக பெருமளவுக்கு த்ரிஷா மேலே கோவமாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப த்ரிஷா அவர்கள் இது குறித்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்டாக என் கூட இருந்திருக்காரு. ரொம்ப ஜென்டில்மேன் விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் கூட இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், மனசு நிம்மதியாக இருக்கும். அது வேறு எந்த ஒரு பர்சன் கிட்டேயும் அதை ஃபீல் பண்ண முடியாது, சேஃப்டியாக இருக்கும். விஜய் ரொம்பவே நல்லா பேசுவார். விஜய் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி த்ரிஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. மேலும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயோடைய பேரை நான் ஃபோனில் சீட்டா அப்படின்னு தான் நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா விஜய் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே இருப்பார், படன்னு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால் விஜயோடைய பேரை நான் சீட்டான்னு சேவ் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். மேலும் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களை பற்றி யாராவது தப்பாக பேசினா கண்டிப்பாக நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஏன்னா பர்சனலாக எனக்கு தெரியும் விஜய் எந்த அளவுக்கு பெண்களை மதிக்கக்கூடியவர், எந்த அளவுக்கு நல்ல மனிதர் அப்படின்னு த்ரிஷா அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, இப்போ சோசியல் மீடியாக்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, த்ரிஷா அவர்களுக்கும் தளபதி விஜய் அவர்களும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் இத்தனை நாளாக கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் தளபதி விஜய்னால தான். தளபதி விஜய் மேலே த்ரிஷா அவர்கள் மிக பெருமளவுக்கு உயிராக இருக்கிறாரு. அதனால தான் த்ரிஷா அவர்களால் வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அந்த அளவுக்கு தளபதி விஜய் மேலே காதல் கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்குது. ஆனால் இது குறித்து சம்மந்தப்பட்டவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் தளபதி விஜய் அவர்கள் இல்லை. தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் தமிழக மக்கள் தான். அவர் ஒவ்வொரு மேடையிலையுமே தமிழக மக்கள் தான் என் குடும்பம் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டே இருப்பார். அது வெறும் பேச்சு கிடையாது. தமிழக மக்கள் தான் ஒரு குடும்பமாக நினைக்கிறாரு. அதனால தான் அவரால் அவருடைய சொந்த குடும்பத்துக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் நின்றுருக்கு. அப்படி இருக்கிறப்ப மீண்டும் இன்னொரு கல்யாணத்தை தளபதி விஜய் பண்ணுவார் அப்படிங்கிறது அப்படி ஒரு பேச்சே ஏமாற்றுத்தனமான பேச்சு. அது தளபதி விஜய் அவர்களுடைய பெயரை கெடுப்பதற்கான பேச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறீங்க? இந்த டைவர்ஸ் சரின்னு நினைக்கிறீங்களா, சரி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.